நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், யாவரையும் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நீங்க நினைக்கலாம் என்னடா இது மழை அடிக்குது, இவங்கெல்லாம் போய் வேலையை போய் பார்க்கலாமே. எங்க இயேசு சொல்லி இருக்கிறாரு, போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவீர்கள், அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால அவர்கள் ஞானஸ்நானங்களை கொடுங்கள், பாவிகளை ரட்சிக்க என் இயேசு எல்லா பாடுகளையும் சகிக்க, எல்லா அடிகளையும் சகித்து, எல்லா காரியங்களையும் சகித்து எனக்காக இந்த இயேசு பூமிக்கு வரும்போது இந்த மழைலாம் எனக்கு ஒரு பெரிய வேலை இல்லைங்க. என் தேவன் எனக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். என் தேவன் எனக்காக தன்னை பாடுகளை சகித்தார். இயேசுக்கு வந்தவன்தான் பாவி மனம் திரும்பினோம். ஒரு பாவி மரணத்தை பாவத்தோடு அவன் மறித்து போவதால அந்த மரணத்தை அவர் விரும்புவது கிடையாது. அன்பான சகோதர சகோதரி, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பாவம் செய்யாது, பாவம் செய்கிற ஆத்துமா சாவம். ஒரே ஒண்ணுதான். இன்னைக்கு நாங்கெல்லாம் பாருங்க, உண்மையாக சொல்றேன், எப்பேற்பட்ட பாவத்திலும் இன்னைக்கு நாங்களாம் உயிரோடு இருப்போமா? இப்ப எங்க நிலைமை எப்படி இருக்கும் என்று நினைச்சு ஆச்சரியப்படுகிறோம். என் ஆண்டவருக்கு எங்களை ஒப்பு கொடுத்தேன், என் ஆண்டவருக்கு என் பாவத்தை ஒப்பு கொடுத்தேன், என் கட்ட பழக்க வழக்கங்களை ஒப்பு கொடுத்தேன். சொல்லுகிறார், பாவங்களை மறிக்கிறவன் ஓட மாட்டான், அதை விட்டு அறிக்கை செய்கிறவனோ என் இடத்தில் இறக்கம் பெறுவான் என்று என் ஆண்டவர் இடத்திலிருந்து நாங்கள் ஒரு இறக்கம் பெற்று உறவினர் மத்தியிலும் அநேக சொந்த பந்தங்கள் மத்தியிலும் கர்த்தர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்களும் அவர் பச்சைபாதம் பார்க்காதவங்க, அவர் பணக்காரனுக்கு ஒரு ஆசீர்வாதம், ஏழைக்கு ஒரு ஆசீர்வாதம், இருக்கப்பட்டவனுக்கு ஒரு ஆசீர்வாதம், இல்லாதவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் அல்லங்க என் ஆண்டவர். அவனை ராஜாக்களோடு பிரபுக்களோடு அவரை உட்கார வைக்கிறவர். உன் வாழ்க்கை எத்தனை போராட்டங்கள் இருக்கா, உன் வாழ்க்கை எத்தனை அவமானங்கள் இருக்கலாம். ஐயோ, இத்தனை நாள நான் போராடுறேனே, என்னால ஒரு சரியான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள வர முடியல, இவ்வளவு நாள நான் ஜெபிக்கிறேனே, என்னால ஒரு நிலையான ஒரு இடத்துக்கு போக முடியல. கர்த்தர் நல்லவர். அவரை நீங்கள் ஒருவேளை நீங்கள் விசுவாசிக்காமல் இருப்பார்கள், அவரை தேடாமல் இருப்பீர்கள், இந்த நிமிஷம் நாங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் உங்களை கர்த்தர் தொடுவார். அப்படியே நீங்கள் கண்ட உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.